விழுப்புரத்தில் போலீஸ் காவலில் இறந்த டாஸ்மாக் பார் ஊழியர் உடல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிபதி முன்பு தோண்டி எடுக்கப்பட்டு மறு உடற்கூராய்வு செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்த டாஸ்மாக் பார் ஊழியரான ராஜா என்பவரை காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர். இதையடுத்து கணவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ராஜாவின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து ராஜாவின் உடலை தோண்டி எடுத்து மீண்டும் மறுகூராய்வு செய்ய உத்தரவிட்டது. அதன்படி ராஜாவின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு மறு உடற்கூராய்வு செய்யப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்களுக்கு உரிய நியாயம் வழங்காமல் பொதுமக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ராஜா என்பவர் ஜிஆர்பி தெருவில் வசித்து வருகிறார். அவர் பிராந்தி பாட்டில் விற்றதாக அவர் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவரை பூட்ஸ் காலாலையும் லத்தியாலையும் அடித்ததாக அவருடைய மனைவியிடம் வந்து கூறுகிறார். பிறகு இறந்து விடுகிறார். இது சம்பந்தமாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உடனடியாக காவல்துறையினர் எடுத்து விட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். மக்கள் கண்காணிப்பகம் வழக்கறிஞர் அவர் உயர் நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து இன்றைக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும், பிரேத உடலை ஸ்கேன் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் போட்டிருக்கிறார்கள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு விடியா திமுக அரசை கலைப்பதற்குண்டான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற தமிழக ஜாக்டோ ஜியோ மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களை இனிமேலும் விடியா திமுக அரசு ஏமாற்ற முடியாது என்று கூறினார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்யக்கூடிய வகையிலே, இந்த அரசாங்கம் எங்கள் மீது திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் வருகிறோம், முன் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு தீவிரமான போராட்டத்தை தமிழ் மண்ணிலே, தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோவும் இணைந்து நடத்தும். விழுப்புரம் மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் விழுப்புரம் பேருந்து நிலையம் மழைநீரில் சூழ்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோலியனூர், வளவனூர், பெரும்பாக்கம், முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளித்ததால் பயணிகள் பேருந்தில் செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மழைநீர் வடிகால் முறையாக பராமரிக்காமல் இருப்பதுதான் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதற்கு காரணம் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கல்லாரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் கரையை கடக்க முடியாமல் 3 பேர் சிக்கி தவித்தனர். கொடைக்கானல் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சின்னூர் மலை கிராமத்தில் உள்ள கல்லாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் சின்னூர் கிராமத்திலிருந்து பெரிய குளத்திற்கு திருமண நிகழ்ச்சிக்காக சென்ற சிலர் திருமண நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய போது கல்லாரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஆற்றை கடக்க முடியாமல் 3 பேர் சிக்கி தவித்தனர். மழைக்காலங்களில் கல்லாரில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் ஆற்றை கடக்க முடியாமல் மிகவும் சிரமமடைந்து வருவதாகவும் ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க வேண்டும் எனவும் அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவலைப்படாத, கொஞ்ச நேரம் பாருங்க, தகவல் சொல்லிருக்கிறோம். அழகாத வந்துருவாங்க. சென்னையில் பேருந்தில் மீதி சில்லறை கேட்ட இளைஞரிடம் தரைக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது பாதிக்கப்பட்ட நபர் விடியா அரசின் முதல்வர் தனிப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் இருசக்கர வாகனம் பழுது காரணமாக மாநகர பேருந்தில் தாம்பரத்தில் இருந்து சுண்ணாம்பு கொளத்தூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது 20 ரூபாயை கொடுத்து 11 ரூபாய் டிக்கெட் வாங்கிய இளைஞர்
இறங்கும்போது மீதமுள்ள 9 ரூபாயை நடத்துனரிடம் கேட்டுள்ளார். அதற்கு நடத்துனர் ஒருமையில் தரைகுறைவாக பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. வரது எப்பயாவது வர்றாங்க பஸ்ஸில் வண்டி சர்வீஸ் விட்டு வராங்க. நான் எவ்வளோ வரும்னு எனக்கு என்னென்ன தெரியும். போடா டேய் போடா போடா வாடா பேசுறேன். என்ன மரியாதை நான் என்ன கேட்டேன் சொல்லிடலாம் பதில் சும்மா தேவலாம் பேசுங்க. திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் திரைப்பட பாடலுக்கு மாடர்ன் உடையில் நடனமாடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட 3 பெண்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அனுமதியின்றி வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தவர்கள் யார் என்பது குறித்து திருச்சி மாவட்ட ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் 3 பெண்கள், பதிவு செய்த ஒரு ஆண் உட்பட 4 பேர் மீது ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி செல்லுதல், பொது இடத்தில் மக்களுக்கு இடையூறு விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என அவர்களை ரயில்வே போலீசார் கண்டித்து அனுப்பி வைத்தனர். எஸ்ஐ வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தப்பட்டை கிழவன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். இவரிடம் ஜெயராஜ் என்பவர் காவல்துறையில் எஸ்ஐ பணி பெற்று தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட ஜெயராஜ் அவருடைய நண்பர் கிருஷ்ணராஜ் மற்றும் திருப்பூர் நல்லூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக உள்ள முரளிதரன் ஆகிய 3 பேரும் பணத்தை பங்கிட்டுக் கொண்டுள்ளனர். பின்னர் உதவி ஆய்வாளருக்கான தேர்வு முடிவுகள் வந்ததை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பிரசாந்த் கோவை மாவட்ட மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஜெயராஜ் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள கிருஷ்ணராஜை போலீசார் தேடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கிய கருணை தொகை விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கடந்த 3 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தற்போதும் கருணை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற சுமார் 5000 பணியாளர்களுக்கு கருணை தொகை வழங்கப்படவில்லை என ஓய்வு பெற்ற பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆனாங்களோ ஒரு சேல்ஸ்மேனுக்கு கூட அந்த தபால் கூட இது வரைக்கும் டிஆர் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பலை. நாங்கள்லாம் தபால் கொடுத்துட்டோம், ஆனால் டிஆர் ஆஃபீஸுக்கு அனுப்பலைன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து எங்களை புள்ளி கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 33 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். கடுமையான கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டமானதில் கூட வெள்ளம் புயல் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கடுமையாக வேலை செஞ்சுருக்கோம். குறைந்த சம்பளம் வாங்கினோம். நாங்கள் ஒரு கருணைத்தொகையாக ஒரு 1000 ரூபா கூட எங்களுக்கு இந்த 2021க்கு அப்புறம் பிப்ரவரி 2021க்கு அப்புறம் எங்களுக்கு எங்கள் அப்ளிகேஷனை கூட அனுப்பலை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆற்றில் கடல் நீர் புகுந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உப்பு நீராக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீராக பயன்படுத்தி வரும் வெள்ளாற்றில் கடல் நீர் புகுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் முழுவதும் உப்பு நீராக மாறியதால் குடிநீர் அருந்த முடியாமலும் விவசாயம் செய்ய முடியாமலும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அதிக செலவு செய்து கேன் வாட்டர் வாங்கி பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கடல் நீர் ஆற்றுக்குள் வராமல் தடுப்பணை கட்டித்தரக் கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிநீருக்கு நாங்கள் இப்போ கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். இந்த உப்பு தண்ணியை எங்களால் பயன்படுத்த முடியல. அதை தயவு கூர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் குடி தண்ணி விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இது இயற்கையாக சாப்பிட்டுட்டு இருந்த எங்களுக்கு இப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்குறது அது பெரிய சிரமம் எங்களுக்கு. இந்த தடுப்பணை இல்லாததுனால, அதாவது கடல் நீர் இங்கே மேல் மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வரும்போது என்ன பண்ணுச்சுன்னா, நிலத்தடி நீர் இதாகி உப்பு தண்ணி அதிகமாகிடுச்சு, வெறும் சவுறாயிடுச்சு. சரியான முறையில் விவசாயம் பண்ண முடியல. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டி தீயிட்டு வரும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவசக்தி நகர் குடியிருப்பு பகுதி அருகே நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி தீயிட்டு கொளுத்தி வருகிறது. இதனால் குடியிருப்பு வாசிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் 2ஆம் கட்டமாக குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்மெல் அதிகமாக வருது.
புகைங்க, காற்று மாசுபடுது. எங்கள் ஏரியா தண்ணி வளம் சுத்தமாக இல்லை, தண்ணி கலர் மாறி வருது. குடிக்கிற தண்ணி சுத்தமாக குடிக்கவும் முடியல. அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ குடிக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்றாங்க அந்த தண்ணியை. இதை பல முறை போராட்டம் செய்தோம், யாரும் எந்தவித ஒரு செவி சாய்க்கவில்லை. நகராட்சியோ எதுவும் இதை செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட தயாராக உள்ளோம்.